வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வேலை வாய்ப்பை தாண்டி சமூக அந்தஸ்தை தரும் படிப்பு சட்டப்படிப்பு. இந்த துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பெற இருக்கிறோம். இவை மட்டுமின்றி மாணவர் சேர்க்கை நடைமுறை குறித்த விளக்கங்களையும் அளிக்க தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திரு வணங்காமுடி நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார். சந்தேகங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். முதற்கட்டமா வருகை தந்ததற்கு நன்றி. நான் முன்னிலையில சொன்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு சமூக அந்தஸ்து, ஒரு பொறுப்புணர்வு இந்த படிப்புக்கு தனித்துவமா விளங்குது சட்டப்படிப்பு. இப்ப நான் 12வது முடிச்சிருக்கேன். முதற்கட்டமா நான் இப்ப சட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கணும் விரும்புறேன். நான் என்ன செய்யணும்? 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பாடப்பிரிவை எடுத்திருந்தாலும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு துறை சட்டக்கல்வி. பயாலஜியா இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, எந்த துறையினாலும் கூட சட்ட பல்கலைக்கழகம் உங்களை வரவேற்கிறது. ஒரே ஒரு இது மதிப்பெண், போதுமான அளவிற்கு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா சட்டக்கல்வியில சேரலாம். எனவே எல்லா மாணவர்களுக்கும் சட்டக்கல்வி கிடைக்கிறது. எல்லா மாணவருக்கும் சரிசமமான வாய்ப்புகள் இருக்கு. சட்டக்கல்வியோட தேவை என்ன? ஒரு துணைவேந்தரா உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு மற்ற கல்வியை காட்டிலும் சட்டக்கல்வி மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. பல மேடைகள் கூட நான் சொல்வது உண்டு. ஆரம்பம் முதல் 6வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் கூட ஒரு சட்ட பாடத்தை ஒரு அடிப்படை பாடமாக, மொழியியல் பாடம் போல, ஒரு அறிவியல் பாடம் போல, ஒரு சமூகவியல் பாடம் போல சட்ட பாடத்தை நம் மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும். ஏனென்றால் மக்களாட்சி நாடு. இந்த மக்களாட்சி நாட்டில் சட்ட அடிப்படையில் ஆட்சி என்ற அந்த நிலையில் சட்டம் என்றால் என்னவென்று பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்திருக்கவில்லை என்றால் இந்த மக்களாட்சியினுடைய அருமை பெருமைகள் அவங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே +2 வரல படிக்கிறவங்க மற்ற பாடத்தோடு சட்ட பாடத்தையும் படிக்கணும். இப்ப முதுகலையில இல்லாட்டி இளங்கலையில டிகிரியில படிக்கும் போது என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் படிக்கிறாங்க. அதுபோல பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லா, அடிப்படை உரிமைனா என்ன, உங்களுடைய சொத்துரிமை என்ன, உங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த உரிமைகள் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனால மற்ற பாடங்கள் தேவை என்பதை நாம் நிராகரிக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக சட்ட பாடம் அனைவருக்கும் தேவை. கண்டிப்பா உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது, குறிப்பிடத்துக்க கூடியது. அதே போல இப்ப மருத்துவம், பொறியியல் இவைகளுக்கும் கட் ஆஃப் இருக்கிற மாதிரி சட்ட படிப்புக்கும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண் அப்படின்னு இருக்கிறது. இதோட வரைமுறைகள் என்னன்னாங்கய்யா? அது ஒரு காலத்துலங்க சட்ட பாடம் யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஒரு +2 முடிச்சிருந்தாலே சேர்ந்துக்கலான்னு நிலை இருந்தது. அதே போல டிகிரி முடிச்சிருந்தா சட்டம் BL படிக்கலான் இருந்தது. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்போ என்ஜினியரிங் காலேஜ்னா அது மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தா உடனே ஏதாவது ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துல. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலை இல்லை. என்னுடைய பார்வையில கடந்த ஆண்டு சற்று ஏறக்குறைய 75 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமே சட்டக்கல்வி கிடைத்தது. அதனால the demand is more for legal education. Unless engineering, I don't like to compare பண்ண விரும்பலைனாலும் கூட அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது சட்டக்கல்வியுடைய தேவை மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. அதனால ஒரு 75 விழுக்காடுக்கு மேல மதிப்பெண் பெற்றிருந்தாதான் அரசு சட்டக்கல்லூரிகள்ல நமக்கு BL, LLB என்று சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கு இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறது. நல்லதுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு நேயர் தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து சரண்யா. வணக்கம் சரண்யா. வணக்கம் சார். வணக்கம். உங்க சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. சரண்யா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. BA இங்கிலீஷ் முடிச்சிருங்க சார். இப்ப சரிங்க. அடுத்து நான் BL பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தேவை, கவர்மெண்ட்ல எவ்வளவு செலவாகும், அதுக்கு அதை பத்தி என்ன சொல்லுங்க. நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களா? சார், இப்போ சட்டக்கல்வியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு எதிலும் முன்னணி அந்த நிலையில 3000 ரூபாய் தான் ஃபீஸே. வேற எந்த கல்விக்கும் இல்லாத மிக குறைந்த கட்டணம் 3000 ரூபாய். செகண்ட் இயர் போனீங்கன்னா 2000 ரூபாய் தான். அதுலயும் அரசு முதல் தலைமுறை மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸை வெயிவ் பண்ணிடுறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நல்ல பல்வேறு வாய்ப்புகள். அமெரிக்காவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய சட்டக்கல்வி LLB முடிக்கிறதுனா 1 கோடி ரூபாய் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு சட்டக்கல்லூரியில 10,000 ரூபாய் இருந்தா அற்புதமான ஒரு டிகிரியை பெறலாம். நல்ல அதிகாரம் மிக்க ஒரு படிப்பு இந்த சட்டப்படிப்பு. ஆக நீங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் பொறுத்தவரையிலும் ஒரு 70% மேல ஒரு சிறப்பு பிரிவினை சார்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபன் காம்படிஷனா ஒரு 75% மேல இருக்கும். நல்லதுங்க.
இப்ப இந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் 5 ஆண்டு படிப்பு 3 ஆண்டு படிப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கு உண்டான வேறுபாடுகள் என்னென்ன? அதாவதுங்க 1983-84 கல்வியாண்டிலிருந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க நினைக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா 3 ஆண்டு சட்டக்கல்வி ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரே மாதிரி மெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி ஒரே மாதிரி கோர்ஸ் அறிமுகம் செய்யலான்னு அகில இந்திய வழக்கறிஞர் குழுமம் நினைச்சாங்க. ஆனா இன்னமும் வந்து 2 பாடமும் கண்டினியூ ஆகுது. சட்டத்தினுடைய தேவை அதிகமா இருக்கு, அதனால அந்த மாதிரி தொடச்சிருக்கு. பிளஸ் டூ முடிச்ச உடனே நான் பிஎல் படிக்கணும், வழக்குரைஞராக நான் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் 5 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கலாம். இல்ல நான் டிகிரி முடிச்சிட்டோம், ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஐ வாண்ட் டு பர்சியூ லா அப்படின்னு சொன்னோம்னா 3 ஆண்டு சட்டக்கல்வி படிக்கலாம். இந்த 2க்குள்ள வித்தியாசம் தான். 5 ஆண்டு முடிச்சோம்னா 1 வருஷம் மிச்சம் பண்ணலாம். 3 ஆண்டுனா 3 இயர்ஸ் டிகிரி ஒண்ணு, அப்புறம் 3 இயர்ஸ் டிகிரி 1 வருஷம் அடிஷனலா படிப்பாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா சட்டம் படிப்பதற்கு ஒரு வந்து மெச்சூரிட்டி வேணும், அறிவு முதிர்ச்சி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த காலத்துல ஆஃப்டர் கிராஜுவேஷன் லா படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போல நம்ம மாணவர்கள் பிளஸ் 2 முடிச்சுட்டு வரும்போதே நல்ல திறமைசாலிகளாக நல்ல பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இதுக்கும் இந்த 3 வருட படிப்புக்கும் 5 வருட படிப்புக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கால வேறுபாடோட இப்ப வந்து பிளஸ் 2 முடிச்சுட்டு 5 இயர்ஸ் கோர்ஸ் வரணும்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதே போல சோஷியாலஜி இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஆனா வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வரும்போது இந்த மாதிரி இல்ல, ஒன்லி லா, பியூர் லா சப்ஜெக்ட், சப்ஸ்டான்டிவ் லா அண்ட் ப்ரொசீஜர் லான்னு சொல்லக்கூடிய இந்த லா சப்ஜெக்ட் இருக்கு. ஆக 5 இயர்ஸ் கோர்ஸ் வரும்போது ஒரு டிகிரிக்கு பிஏ என்ற அந்த பட்டப்படிப்புக்கு தேவையான அனைத்து பாடத்திட்டங்களையும் நாங்கள் கொடுக்கிறோம். 3 ஆண்டு அந்த பிஎல் படிப்புக்குள்ள பாடத்திட்டம் கொடுக்கிறோம். ஆனா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பிஏன்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் சப்ஜெக்டுக்குள்ள பாடத்திட்டங்களை எடுத்துட்டு லாவுக்கு உள்ள பாடத்திட்டம் மட்டும் கொடுக்கிறோம். அல்லது இன்னொரு பெரும்பான்மையான மாணவர்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம், தேசிய சட்டக்கல்வி, அரசு சட்டக்கல்வி, இதுக்குண்டான வேறுபாடு என்ன? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாமே சட்டக்கல்வி தாங்க. இந்த சட்டக்கல்வியில என்ன வித்தியாசம்னா பெங்களூர்ல 1980களில் ஒரு சிறப்பா ஒரு சட்டப்பள்ளியை நிறுவனாங்க, நேஷனல் லா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி NLU அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய சட்டப்பள்ளியை நிறுவனாங்க. அவங்களுடைய நோக்கமே கமிட்டட் அட்வொகேட்ஸை உருவாக்கணும். ஏன்னா பிஎல் படிச்ச பிறகு வேற எதுக்காவது வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாம நீதிமன்றத்தினுடைய அந்த பயன்பாட்டையும் நீதிமன்றத்தினுடைய அந்த வழமையும் செல்வாக்கையும் பெருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி உருவாக்குனாங்க. அதான் இன்டகிரேட் கோர்ஸ், அதான் நேஷனல் லா ஸ்கூல். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்துக்கு பேரு இப்போ வந்து ஹானர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டப்படிப்பு. ஸோ பிஎல் ஹானர்ஸ், அதான் அந்த மதிப்புறு கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, மாண்பமை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஎல் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அந்த பிஎல்லும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அகில இந்திய வழக்கறிஞர் குழுமத்தினுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் பல்கலைக்கழக மானியக்குழுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் எல்எல்பின்னு கடந்த ஆண்டு கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்க எல்எல்பின்னு மாத்துனீங்க அப்படின்னு. நாங்க விருப்பப்பட்டு மாத்தல. இப்ப வந்து பல்கலைக்கழக மானியக்குழு எல்எல்பின்னு பிஎல்னு கொடுக்கக்கூடாது, எல்எல்பின்னு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே போல வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எல்எல்பின்னு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த பட்டத்தினுடைய பிஎலுக்கு பதிலா எல்எல்பின்னு நம்ம கொடுக்கிறோம். நல்லதுங்க. இப்போ ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பார்வையில பொதுவா இந்த சட்ட படிப்பை யாரெல்லாம் விரும்பி படிக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்விங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளா நான் இந்த சட்டக்கல்வியில இருக்கிறோம். 1985 சட்டக்கல்லூரியில பணியாற்றிட்டு வர்றோம். இந்த சட்டக்கல்வியுடைய பரிமாணங்கள் ரொம்ப அதிக அளவுல மாறுபட்டு வளர்ந்து வந்திருக்கு. ஒரு காலத்துல மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உடையவங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க பிஎல் டிகிரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய இந்த பிஎல் மாணவர்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா 32-35 விழுக்காடு அட்டவணை இனத்தை சார்ந்த அட்டவணை மரபை சார்ந்த படிக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து அத்தி பூத்தாற் போல மாணவிகள் 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு வகுப்பு பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 60 விழுக்காடு மாணவிகள் படிக்கிறாங்க. ஏன் அதை படிக்கிறாங்க? மற்ற பாடங்களை படித்தால், ஒரு மருத்துவத்தை படித்தால், ஒரு பொறியியலை படித்தால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கும், சம்பாதிக்கலாம், பெருமை அடையலாம். ஆனா சட்டம் படித்தா தன்னுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்ளலாம். இது வந்து இட் கிவ்ஸ் அஸ் எம்பவர்மெண்ட். சட்டக்கல்வி அனைவருக்கும் ஒரு சக்தியை, அதிகாரத்தை தரக்கூடியது. மற்ற கல்வி பணத்தை மட்டுமே, தொழிலை மட்டுமே தரும். அதனால தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க விரும்புகிறார்களோ அவரெல்லாம் நிச்சயமாக சட்டம் படிக்கிறார்கள். குறிப்பாக மாணவிகளும், குறிப்பாக சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களும் சட்டம் படிப்பதற்கான காரணம் இதுதான்.
ஐயா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக தொலைபேசி இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறார். சேலத்திலிருந்து சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம். உங்க சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப நானு கரஸ்ல பிகாம் முடிச்சிருக்கேங்க சார். சரிங்க. இப்ப நானு ரெகுலரா காலேஜ் போயிட்டு லா முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைஃப்ல இல்லைங்க சார். சரிங்க. கரஸ்ல நான் இப்ப படிச்சேன் அப்படின்னா ஏதாவது நான் ரெகுலர்ல முடிக்கிற லாயருங்க அந்த மாதிரி கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியுமாங்க சார்? இப்ப சதீஷ், நீங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ கரஸ்பாண்டன்ஸ்ல இந்தியாவில் எந்த கல்லூரியிலும் சட்டக்கல்வி பிஎல் பாடம் போதிக்கப்படுவதில்லை. நீங்க வழக்கறிஞரா பதிவு செய்ய வேணாம் சார், நான் சட்டம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அந்த நுட்பம் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னா பல்வேறு கல்லூரிகளில் இதுல லா யூனிவர்சிட்டியில் கூட டிப்ளமோ கோர்ஸ் கொடுக்குறோம், மாஸ்டர் ஆஃப் கார்பரேட் லான்னு கொடுக்குறோம், எம்பிஎல்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படிக்கலாம். ஆனா வழக்கறிஞரா நீங்க பதிவு செய்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக முழு நேரமாக அந்த பாடத்தை படிக்க வேண்டும். நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல அது படித்தா வழக்கறிஞரா பதிவு செய்து கொள்ள முடியாது. நல்லதுங்க. அடுத்து ஒரு நேயர் தொலைபேசி வாயிலா காத்திருக்கிறார். விழுப்புரத்திலிருந்து விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் சார். வணக்கம். உங்க சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. விஜயகுமார், சொல்லுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். அதாவது சார் நான் எம்ஏ எம்ஃபில் எம்எட் முடிச்சிருக்கேன் சார். சரிங்க. அது நாங்க பண்ண முடியுங்களா சார்? இப்போ ஏஜ் 31 ஆகுதுங்க சார். நீங்க எந்த பிரிவை சார்ந்த ஒரு சமுதாயத்துல? நான் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ வெகு விரைவில் எங்களுடைய அறிவிக்கை வர இருக்கிறது. அந்த அறிவிக்கையின்படி அட்டவணை சாதியை சார்ந்த அட்டவணை மரபை சார்ந்தவர்களுக்கு வயது வரம்பு ஒரு 35 இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் வரல, அட்வர்டைஸ்மெண்ட் வரல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க. அப்படின்னா நீங்க படிக்கலாம், பிஎல் படிக்கலாம். ஆனா டிகிரியில பெற்ற மதிப்பெண் தான் எங்களுக்கு அளவீடு. டிகிரியில நீங்க மதிப்பெண் படணும். சதீஷ், உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, அந்த காலம் மாதிரிலாம் இப்ப இல்லை. ஓபன் காம்படிஷனுக்கு அடுத்தபடியா கட் ஆஃப் மார்க் யாருக்கு இருக்குன்னா எஸ்சிக்கு தான் இருக்கு. அவ்வளவு மாணவர்கள் ஆர்வத்தோடு படிக்கிறார்கள். அதனால அந்த மதிப்பெண் இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு இடம் கிடைக்கும். நல்லதுங்க. இப்ப பொதுவா அந்த நேயர் கேட்டது போல இப்ப வயது வரம்பு அப்படிங்கிறது இந்த சட்டப்படிப்பு தேர்ந்தெடுக்கவங்களுக்கு என்ன மாதிரியான அளவுல இருக்குங்க? அரசு பரிசீலனை இருக்குங்க. வெகு விரைவில் அந்த வயது பற்றிய அறிவிக்கை வரும். அது வந்த பிறகுதான் சொல்ல முடியும். நல்லது. ஒரு முக்கியமான கேள்வி, இப்ப சட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? இப்ப பொதுவாகவேங்க இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. கற்க கசடரன் 39வது அதிகாரம் நினைக்கிறேன் திருக்குறள்ல, கல்வின்னு. முதல் குறள் இதுதான். ஆனா இந்த முதல் குறளுக்கு அவ்வளவு அற்புதமான சிறப்பு ஒண்ணு இருக்கு. இந்த குறளை நீங்க பாத்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள்ல தான் வள்ளுவர் பெருந்தகை ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த இடத்துலயுமே நெடில பயன்படுத்தல, துணைக்கால பயன்படுத்தல. கல்வி எவன் ஒருவன் முழுமையாக கற்று தேர்ந்து நிற்கின்றானோ அவன் யார் காலிலும் நிற்க வேண்டியதில்லை, தன் காலில் நிற்கலாம் என்றுதான். அதனால இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறது சட்டக்கல்விக்கு தான் மிகவும் பொருத்தமா இருக்கும். இது அறிவை வளர்க்கக்கூடியது. மனிதனுடைய குணங்கள் 3, சத்துவ ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடியது. அதுல இந்த சத்துவங்கிறது அறிவு. அந்த அறிவை ஞானமாக மாற்றக்கூடியது பெரும்பகுதி சட்டக்கல்வியில தான் இருக்கு. இந்த சட்டக்கல்வி படித்தா ஒருத்தர் நம்பிக்கையை வளர்த்துக்கலாம், எங்க போனாலும் நான் பொழைச்சுக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்துடும். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்த குளோபலைசேஷன் மற்றவர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததோ அதற்கு மேலாக சட்டம் படித்த மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. நான் பொதுவா பேசுறது உண்டு. இப்ப இந்தியாவுக்கும் மேலை நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் 12 மணி நேர இடைவெளி. அதனால இப்ப நமக்கு இப்ப மாலை 5 மணினா அவர்களுக்கு அதிகாலை 5 மணியா இருக்குது, இந்த 12 மணி நேரம். அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடியதுல நம்பர் 1 ப்ரொஃபஷன் அமெரிக்காவில் லா தான். அங்க ஒரு வழக்குக்கு நாங்க லட்சமா கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நம்மளுடைய வழக்கறிஞர்கள் அந்த ₹1,00,000 வழக்கை ஒரு ₹10,000 கொடுத்தோம்னா இங்க ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதனால இதெல்லாம் நாலேஜ் பேஸ்ட் ஈகானமில அங்க இருக்கக்கூடிய சட்ட சிக்கலை இங்க அனுப்பிச்சிடுறாங்க. எங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சுறாங்க மெயில் ஐடியில. அவங்க அனுப்பும்போது மாலை நேரத்தில் அனுப்புவாங்க, நமக்கு காலை நேரமா இருக்கு. இங்க நம்ம ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி மாலையில அந்த வெப்சைட்ல நம்ம மெயில் ஐடியில போட்டோம்னா அடுத்த நாள் தொடர்ந்து இருக்கக்கூடியது. இந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. மொழியிலையும் இந்திய தமிழர்களும் ஆங்கில புலமை அதிகமா இருக்கிறதுனால உலகத்துல இந்த சட்டக்கல்வியுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. இதை யார் அதிகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னா பெண்கள் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க.
டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட வீட்டில் இருந்துகிட்டு இந்த மாதிரி டெக்னிக்கை வாங்கிட்டு எல்பிஓன்னு சொல்லக்கூடிய லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்ல வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறாங்க. அதனால சட்டத்தினுடைய தேவையும் வேலை வாய்ப்பும் மிக மிக அதிகம். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா சொல்லக்கூடாத செய்தி தான். என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு டெய்லி வேஜில் கூட வேலைக்கு பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சட்ட மாணவனும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னா வேலைக்கு வரமாட்டான். நான் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷன், ஐ வில் கோ ஃபார் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இதுக்கு 3 முக்கியமான இருக்குங்க. பிஎல் படிச்சுட்டா மட்டும் போதாது, பிஎல் புரிஞ்சு படிக்கணும். அறிவு ஞானம் வேணும். அந்த ஆங்கில மொழியோட புலமை வேணும். கணினி நுட்பம் வேணும். யாருக்கெல்லாம் ஆழமா படிக்கக்கூடிய அந்த அறிவும் கணினி நுட்பமும் ஆங்கிலத்தில் புலமையும் தமிழில் புலமையும் இருந்தா வானமே அவர்களுக்கு இல்லை. கண்டிப்பா திருக்குறளை மேற்கோள் காட்டி நீங்க சொன்ன விளக்கம் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தொலைபேசி இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறார், மதுரையிலிருந்து ராஜா. வணக்கம் ராஜா. ராஜா வணக்கம், சொல்லுங்க ராஜா. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் மார்க் கேட்காங்க சார், அது எப்படி சார்? ஆமா, நம்ம நாடு சமூக நீதி அடிப்படையில தான் எல்லா இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூக நீதி அடிப்படையில 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு இருக்கு. அதுல ஓபன் காம்படிஷன் சொல்லக்கூடியது 31%. பேக்வர்டு கிளாஸுக்கு 30% பேக்வர்டு கிளாஸ், அதுலயும் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு வரும்போது அந்த வெட்டு மதிப்பெண் என்று சொல்லக்கூடிய மதிப்பெண் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வேறுபடுவது இயற்கை தான். சரிங்க, இப்ப அடுத்த கட்டமா இந்தியாவுல சட்டப்படிப்பு குறித்த விழிப்புணர்வு பொதுவா வட மாநிலங்கள்ல தான் அதிகம் இருக்கு, தமிழகத்துல அந்த விழிப்புணர்வு சற்று குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு வாதமும் சொல்லுது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதானா, இல்ல இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு? அது என்ன பொறுத்தவரை அப்படி இல்லைங்க. இந்தியாவில் சற்று ஏறக்குறைய 1000 சட்டக்கல்லூரிகள் இருக்குது. சற்று ஏறக்குறைய இந்தியாவில் வருஷத்துக்கு சற்று ஏறக்குறைய 1,00,000 வழக்கறிஞர்கள் வெளில வர்றாங்க. சற்று ஏறக்குறைய தமிழ்நாட்டிலையும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா அனைத்துமே அரசு சட்டக்கல்லூரிகள். தமிழ்நாட்டில் அனைத்து பெருநகரங்கள்லையும் சட்டக்கல்லூரி இருக்குது. இங்க பிரைவேட் லா காலேஜ்னா சேலத்துல ஒரு பிரைவேட் லா காலேஜ், இது எங்களுடைய சட்ட பல்கலைக்கழகத்தோடு இணைவு பெற்றது. இப்பதான் சமீபத்துல தான் பல்வேறு டீம்டு யூனிவர்சிட்டியில் சட்டக்கல்லூரிகள் வந்துருக்கு. இங்க இருக்கக்கூடிய முறையான சட்டக்கல்வியே நம்ம கல்லூரி அறிமுகம் செய்து இருக்கு. அதனால டிமாண்டுக்கு தகுந்தாற் போல படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால மற்ற மாநிலங்கள்ல தான் அதிகமா படிக்கிறாங்க, இங்க அதிகமா படிக்கிறாங்க. இங்க படிக்கிறவங்க முறையா படிக்கிறாங்க, நல்லாவும் படிக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கு. இப்ப அடுத்ததான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி அப்படின்னு நிறைய இந்த பொதுவா சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். அதோட சிறப்பு என்னங்க? அது 2002ஆம் ஆண்டு மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவங்க திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி. அவங்க தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கூல், தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா மஸ்ட் பி நியூமரோ யுனோ அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் 1 இருக்கணும். எங்களை பொறுத்தவரையில இன்னைக்கு நாங்க நம்பர் 1, இந்தியாவிலே நம்பர் 1ன்னு கேட்கிற அளவுக்கு பெருமையா சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எந்த அடிப்படையிலனா, இங்க பிஎல் அண்டர் கிராஜுவேஷன் கோர்சஸ்ல 5 கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். இந்தியாவில் எந்த சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும் வழங்காத 5 பிரான்ச்சஸ் நம்ம கொடுக்கிறோம். பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி. இந்த பிசிஏ எல்எல்பிங்கிறது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லா. இந்தியாவில் இதுவரையில யாரும் வழங்கல. 3 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸ். அவங்க எல்லாம் 80 சீட்டை வச்சுட்டு, நேஷனல் ஸ்கூல் மற்றதெல்லாம் 80 சீட்டை வச்சுட்டு இருக்காங்க. நாங்க 760 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல கொடுக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடுனா இது வரலாற்றுல சமூக நீதிக்காக முன்னோடி மாநிலம். 760 சீட்ஸ் ஹானர்ஸ் சீட்ஸ் இட் இஸ் ஆஃபர்ட். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல மொத்தமே 1500 சீட்டு. ஆனா நமக்கு ஒரே ஒரு கல்லூரி 760 இடங்கள் கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இது முன்னோடி. அடுத்து எல்எல்எம் சொல்லக்கூடிய முதுகலை பட்டம் 9 பிரான்ச்ல முதுகலை பட்டம் கொடுக்கிறோம். இந்தியாவில் எந்த சட்ட பல்கலைக்கழகத்திலும் 9 பிரான்ச்ல முதுகலை எல்எல்எம் பட்டம் இல்லை. அதுக்கடுத்து 3வது, இந்தியாவில் எந்த ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் இல்லாத வகையில் 130 ஆராய்ச்சி மாணவர்கள் முனைவர் பட்டம் வாங்குறாங்க. சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் நம்ம பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் விரும்பியது போல இந்த பல்கலைக்கழகம் சீர்மிகு சிறப்பு சட்டப்பள்ளி யூமரோ நிலையை எய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து தொலைபேசி இணைப்புல ஒரு நேயர் இருக்கிறார், ஆவடியிலிருந்து அற்புதராஜ். வணக்கம் அற்புதராஜ்.
ஹலோ சார், என் பேர் அற்புதராஜ் சார். அற்புதராஜ் சொல்லுங்க. அற்புதராஜ் சார், நான் வந்து இப்ப பிஏ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு சரிங்க. நான் இப்ப வந்து 770 சார் என் மார்க். இப்ப நான் வந்து இது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நான் அம்பேத்கர் லா காலேஜ்ல சேரணும் சார். எந்த கன்வெர்டட் கிறிஸ்டின் சார். நாங்க சரிங்க. பிசி ஆதி திராவிட. அற்புதராஜ், ஒரு அவசரப்படாம முடிவெடுங்க. 770 மார்க் +2ல எனக்கு தெரிஞ்ச வரல 770 மார்க்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. டிகிரி முடிங்க. டிகிரியில ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க, ஒரு 70 விழுக்காடு மதிப்பெண் பெறுங்க. டிகிரியில முடிச்சிட்ட பிறகு 3 ஆண்டு சட்டக்கல்வி படிக்கலாம். யோசித்து செய்யுங்க. நல்லதுங்க. இப்ப இந்த சட்டப்படிப்புல உள்ள பிரிவுகள் என்ன? நான் ஒரு பிரிவை எடுக்கணும்னு நினைச்சா எந்த அடிப்படையில அதை நாம எடுக்கலாம்? நல்ல கேள்விங்க. இது பொருத்தமான கேள்வி, மாணவர்களுக்கு பயனுடைய கேள்வி. இப்போ இந்த அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ்ல 4 பிரான்ச் நம்ம ஆஃபர் பண்றோம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல. அதுல பிஏ, பிபிஏ இதுக்கு வந்து எந்த மாணவராக இருந்தாலும் கூட, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் வேணாலும் இந்த 2க்கு பொதுவாக அப்ளை பண்ணலாம். அதுபோல அரசு சட்டக்கல்லூரிகள் 7 அரசு சட்டக்கல்லூரி இருக்கு, தனியார் சட்டக்கல்லூரி 1 இருக்கு. இதுல எல்லா மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த பிகாம், எல்எல்பி, பிகாம் இன்னைக்கு வந்து மக்களிட மாணவர்களோட ஒரு மிகவும் வந்து வேண்டப்படக்கூடிய ஒரு கோர்ஸை பச்சு. அந்த பிகாம்னா பிகாம் எடுத்திருக்கணும், காமர்ஸ் எடுத்திருக்கணும், அக்கௌண்டன்சி எடுத்திருக்கணும், எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி எடுத்திருந்தா அவங்க சிறப்பா பிகாம் எல்எல்பிக்கு போடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமா எடுத்திருந்தா பிசிஏ எல்எல்பிக்கு போடலாம். இந்த இதுதான் வித்தியாசம். மற்றதுல யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். நல்லதுங்க. உங்களுடைய வருகை வந்து கண்டிப்பா சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய விளக்கங்களையும் நுணுக்கங்களையும் வழங்கியமைக்கு நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலும். நன்றி. நேயர்களே, சட்டப்படிப்பு குறித்த சந்தேகங்களுக்கு உரிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாக 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும், kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைத்தளத்தில் காணலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.